வணக்கம். இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 2வது பாடல். இந்த பாட்டோட பாடலும் இந்த பாட்டோட விளக்கமும் நான் சொல்கிறேன். இந்த அபிராமி அந்தாதி 2வது பாடலோட பயன் என்ன தெரியுமா? நம்மளை விட்டு பிரிந்து கோவமாக நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிந்து போனாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இந்த பாட்டை நம்ம அபிராமி அம்மனிடம் முறையிட்டு படிக்கிறப்ப நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பாக சேருவாங்க. அபிராமி பட்டர் பாடினது அமாவாசைக்கு நிலாவை வர வைக்கிறதுக்காக தான் இந்த அபிராமி அந்தாதியே பாடினாரு. ஆனால் இந்த பாட்டில் இருக்க இந்த அந்தாதியில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த பாட்டு ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கிறப்ப இந்த தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகுது. இது நிச்சயமான உண்மைங்க. இந்த அபிராமி அந்தாதியோட 2வது பாடல், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. இந்த பாடலோட பொருள்: அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன். அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள். வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்றிருக்கின்றாள். அவள் கையில் குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள். அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை. அபிராமி அந்தாதின் 2வது பாடல். இதை பிரிந்தவர்கள் ஒன்று சேர படிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் நெய்விளக்கேற்றி மனதார அம்பாளை வேண்டி படித்தால் நிச்சயம் நாம் நினைத்தது நிறைவேறும். அம்பாளின் பரிபூர்ண சக்தியும் அனுகிரகமும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் என்றும் கிடைக்கும். 3வது பாடல் நாளை பார்ப்போம்.